ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அவசர வீடுகள்ல ஒரு நார்த்தங்காய் தீயல் வைப்பாங்க பார்த்தீங்களா? அதே டேஸ்ட்ல இன்னைக்கு ஒரு நார்த்தங்காய் தீயல் ரெசிபி தான் பார்க்க போறோம் பார்த்துடுங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னா, ஒரு நார்த்தங்காய். நார்த்தங்காய நீங்க வாங்குறது வந்து ஒட்டு நார்த்தங்காயா பார்த்து வாங்கிக்கிடுங்க. நாட்டு நார்த்தங்காய வாங்க வேண்டாம். ஏன்னா, அது கொஞ்சம் கசப்பு இருக்கும் பார்த்துடுங்க. ஒட்டு நார்த்தங்காயில வந்து கசப்பு இருக்காது சரியா? அதனால ஒட்டு நார்த்தங்காய பார்த்து வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன உள்ளி, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளைப்பூடு சரியா? அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, 2, 3 பச்சை மிளகா. அவ்வளோதாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இஞ்சிய கொஞ்சமா இந்த மாரி அரிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதையும் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூடையும் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துக்கிடுவோம். சரியா? அடுத்து இந்த பச்சை மிளகாயும் இத மாரி அரிஞ்சு எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் இப்படி ஒண்ணு ஒண்ணா அரிஞ்சு அப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்பதான் அந்த இது செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்த்துடுங்க. சரியா? நான் அதனால எல்லாம் ஒண்ணு ஒண்ணா இந்த மாரி அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்களா, இத மாரி ஒண்ணு ஒண்ணா அரிஞ்சு அழகா ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாரி தான் நான் நார்த்தங்காய் வாங்கினேன் பார்த்துடுங்க. அப்பதான் இது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஏன்னா இது வந்து அ இதில விதை இருக்காது. பார்த்தீங்களா? இதில விதையே இருக்காது. நல்லாருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாருக்கும் பார்த்துடுங்க. அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாட்டு வெட்டி எடுத்துக்கிடுவோம். இது வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்துடுங்க. எல்லாம் முன்னையே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வெட்டி எடுத்து வச்சுருந்தோம்னா, நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உடனே வெட்டி உடனே பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ணுறது? நம்ம வெட்டி தான் ஆகணும். வெட்டுவோம் பார்த்துடுங்க. வெட்டியாச்சு. எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெட்டியாச்சு. இந்த தீயலுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி. கடுகும், வெந்தயமும் போட்டு நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். சரியா? அதுக்கப்புறமா ஒரு சட்டியில எண்ணெய் விட்டுக்கிடுங்க. எண்ணெய் நீங்க வந்து நல்லெண்ணெய் இருந்தா விட்டுடுங்க. ஏன்னா நல்லெண்ணெய் தீர்ந்து போச்சு பார்த்துடுங்க. அதனால நார்மல் எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, இத மாரி காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பில. சரியா? இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வத்தலெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டு. அந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். சரியா? அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன உள்ளி. இந்த சின்ன உள்ளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். சரியா? இது நல்லா வதங்கணும் பார்த்துடுங்க. நல்லா வதங்கி அப்படி வதங்கி வரும்போதே ஒரு நல்ல ஒரு மணம் குடுக்கும். அந்த அளவுக்கு இந்த சின்ன உள்ளிய போட்டு நல்லா வதக்கணும். அது கூட இந்த வெள்ள பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, இதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒண்ணாட்ட நல்லா வதக்கி எடுப்போம். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கு. சூப்பரா மணக்குதுங்க இது. அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதையும் நம்ம சேர்த்து விடணும். இந்த இஞ்சி நம்ம சேர்த்து வதக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு செம்ம ஃப்ளேவர் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. வீடு ஃபுல்லும் ஒரு மணம் குடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த தீயல் செய்யும்போது. நல்லா வதக்கணும். இது வதங்கி வரணும் பார்த்துடுங்க. நல்லா வதங்குனா தான் இந்த தீயல் வந்து பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். அதனால நல்லா கிண்டிக்கிடுவோம் இந்த மாரி. பாருங்க நல்லா அழகா சுருண்டு வந்துகிட்டே இருக்கு. இத மாரி நல்லா வதக்கிக்கிடுவோம். சரியா? பாருங்க நல்லா வதக்கிவிடும் இத மாரி. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் காயப்பொடி. நீங்க கட்டி பெருங்காயம் இருந்தா நீங்க போட்டுடுங்க. என்ட்ட கட்டி பெருங்காயம் இல்ல. நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் பார்த்துடுங்க. அதுக்குனால நான் பொடி காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நார்த்தங்காய் இந்த இதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டுவோம். இந்த கிண்டணும். நல்ல இது நம்ம கிண்டுனதுலயே வேகணும் பார்த்துடுங்க. ஒரு 3/4% இதில வெந்து வரணும் பார்த்துடுங்க. அந்த அளவு நம்ம இந்த தீயலுக்கு இதில கிண்டி எடுக்கணும் பார்த்துடுங்க. நல்லா கிண்டுவோம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும் பார்த்துடுங்க. கல்யாண வீட்ல எல்லாம் எப்படி வைக்கிறாங்களோ, அதே டேஸ்ட்ல இருக்கும் பார்த்துடுங்க இது. இதுக்கு வந்து புளி எல்லாம் தேவையில்ல பார்த்துடுங்க. இதே இதில நீங்க வச்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். சரியா? அப்புறமா கல் உப்பு போட்டு சேர்த்துட்டு இத பாரு நல்லா கொஞ்சம் கிண்டி எடுப்போம். கொஞ்சம் அடி பிடிக்காம நீங்க பார்த்துடுங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி இப்போ விட போறதில்ல. அதனால கொஞ்சம் நம்ம விட்டு விட்டு நம்ம கிண்டி எடுக்கிறதுனால கொஞ்சம் அடுப்ப வந்து ஒரு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவர்ல நீங்க வச்சு இந்த தீயல செய்யுங்க. சரியா? இப்படி நல்லா கிண்டி எடுப்போம். அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கி அழகா வந்திருக்கு. கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா?
இந்த அளவுக்கு வரணும் பார்த்துடுங்க. சூப்பராக அழகாக வதங்கி அழகாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கிண்டுக்கிடுவோம் சரியா? ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால கொஞ்சம் அடிக்கடி நம்ம இப்படி கிண்டி கொடுத்துக்கிட்டோம் நம்ம பார்த்துடுங்க. அப்போ தான் கீழே பத்தி பிடிக்க எல்லாம் வராது, நல்லா இருக்கும். அப்போ தான் அப்படியே கிண்டிகிட்டே இருப்போம், கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு சரியா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி, இந்த காய் வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் சரியா? இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு 2, 3 கிண்டி அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் அந்த மூடி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த காய் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்துடுங்க, செக் பண்ணிக்கிடுங்க. காய் வெந்திருக்கா வேகலை அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க சரியா? கையில் இந்த மாதிரி எடுத்து பிதுக்கி பார்த்தாலே தெரியும் பார்த்துடுங்க. அது நல்லா பிதுங்கி ஓரளவுக்கு வந்துடும். ஓரளவு இது வெந்துச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா வெந்துருக்கு பார்த்துடுங்க. போதும் இந்த அளவுக்கு. அடுத்து நம்ம இந்த தீயலுக்கு தேவையான மசாலா ஒன்று பாத்திரம் என்னென்னு, கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இவ்வளோ தான் சரியா? இது கூட நீங்கள் சாம்பார் பொடி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பார்த்துடுங்க. நான் சாம்பார் பொடி சேர்க்கலை, இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் மசாலா போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடும், கொஞ்சம் வத்தி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துடுங்க. அதுக்கு கலரே சேஞ்ச் ஆகிரும் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுங்க சரியா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுத்து உப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. உப்பு காரம் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. பத்தாதுன்னா கொஞ்சம் எரிப்பு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி அப்படியே திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நீங்கள் மூடி வச்சு கொஞ்சம் வத்த விட்டுருங்க சரியா? வத்த வச்சு அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் இதை மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் கூட கிண்டிடுங்க. கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்ப்பாங்க பார்த்துடுங்க. எனக்கு வந்து அந்த வெல்லத்துக்குள்ளே அந்த இது பிடிக்காது. எனக்கு நாட்டு சர்க்கரைக்கு உள்ள டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கிறவங்க வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்துருங்க. வெல்லம்னா சர்க்கரைன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. நாங்கள் அதை சர்க்கரைன்னு சொல்லுவோம் சரியா? அது சேர்ப்பாங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்த அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்து இந்த மாதிரி கிண்டிடுங்க சரியா? கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கடுகு வெந்தயப்பொடி இதையும் போட்டு நல்லா இதை மாதிரி கிண்டி எடுத்துட்டு இந்த கடுகு வெந்தயப்பொடி நீங்கள் போட்டோன்னு அந்த தீயலோட மனம் வந்து அந்த வீடு ஃபுல்லாக பரவிடும் பார்த்துடுங்க. அந்த அளவுக்கு மனமாக இருக்கும். கடைசியாக திரும்ப ஒருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க, இது எந்த ஸ்டேஜில் இருக்குது, உங்களுக்கு கரெக்டான பக்குவம், காரம், உப்பு, அந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. பத்தாதுன்னா நீங்கள் போட்டு விடலாம் எல்லாமே. அப்படியே கொஞ்சமாக வத்த வச்சு கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் பார்த்துடுங்க. அந்த தீயல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவசர வீடுகளில் எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா?